அம்பும் ஏந்திய ஆரலை கள்வர் உதிர்ப்பர். இம்மரங்களின் கிளையில் ஏறி இவ்வழியே வரும் பயணியரை தாக்க குறிபார்ப்பர். இக்கொடியோர் தம் நாவறட்சி நீங்க மரப்பட்டையை மெதுவாக மெல்லுவர். ஆண் குரங்கு மரத்திலிருந்து உதிர்ந்த கனிகளில் நல்ல சுவை மிக்க கனிகளை தேர்ந்தெடுத்து பெண் குரங்குகள் குட்டிகளுக்கு கொடுத்து பின் உண்ணும். பெருங்காற்று வீசுகின்ற அழகிய தளிர்களை உடையனவாய் மாமரங்கள் ஆங்காங்கே காணப்படும். கூற்றுவனை போன்ற கொடியோர் வாழும் நீண்ட கொடிய பாலை இது. கொள்ளை அடிப்பதற்காக ஆரலை கள்வர் வெட்டி கொன்ற பிணங்கள் முடை நாற்றம் ஆங்காங்கே வீசுகின்றன. இந்நாற்றத்தை பெரிதும் விரும்பும் கழுகுகள் அதிகமாக காணப்படுகின்ற கொடிய பாலையாக அது விளங்குகின்றது. வேனில் காலத்தில் இருப்பை மரத்தில் வெண்பூக்கள் மிகுதியாக மலர்கின்றன. காற்று மிகுதியாக அடிப்பதால் இப்பூக்கள் உதிர்ந்து காட்டு வழி பள்ளங்களை நிரப்பின. இக்கொடிய வழிகளில் திரியும் களிர்கள் போன்று பெரும் மலைகள் தூரத்தே விளங்கின. மதத்தால் நனைந்த கன்னத்தை உடையது தலைமை களிறு. அதன் அழகிய முகத்தில் பிளந்த வாயை உடைய வீரம் மிகுந்த வலிய ஆண் புலி பாய யானை தன் பெரிய தந்தத்தால் அதனை கொன்று விடுகின்றது. புலியின் ரத்தம் தந்தத்தில் பரவ கம்பீரமாக நடந்து செல்கின்றது அந்த களிறு. மலையின் இடையே உள்ள குகைகளில் மேல் காற்று வீச கரிய அடிபாகத்தை உடைய வேங்கை மரத்தின் வாடிய பூக்கள் மலிந்த கிளையில் கிடக்கின்றது இறந்த அந்த புலி. இத்தகைய உயர்ந்த மலைகள் வழியிலே பட்டன. நனை கவுள் அண்ணல் யானை அணிமுகம் பாய்ந்தன. மிகுவலி இரும்புலி பகுவாய் ஏற்றை வெண்கோடு செம்மறு கொளிய விடர்முகை கோடை ஒற்றிய கருங்கால் வேங்கை வாடுபூஞ்சினையின் கிடக்கும் உயர்வரை என்னும் குறுந்தொகை பாடல் இதனை விளக்குகின்றது. நீர் நிறைந்த சுனையும் பாலை வழியில் வற்றி கிடக்கும். நீரற்று வறண்ட இக்கொடிய பாலையில் இளம் வாகை மரத்தின் நீண்ட காம்பில் உள்ள நறுமண மலர் கரிய மயிலின் உச்சிக்கொண்டை போல தோன்றுகிறது. பாலையின் நீண்ட வழியில் பக்கத்தில் இருந்தது அந்த பெரிய மரம். அதன் கிளைகளில் இருக்கிறது அழகிய சிறகையும் நீண்ட கால்களையும் உடைய கனத்துள் என்னும் பறவை. வழிப்பறிக்கள்வர் மறைந்திருந்தால் அவ்வழியே செல்லும் பயணியரை முன்னதாக அறிவுறுத்தி வேறு வழியில் போகுமாறு செய்கிறது இந்த பறவை. ஆற்று அயல் இருந்த இருங்கோட்டு அம்சிறை நெடுங்கார் கணத்துள் ஆள் அறிவுரி ஆறு செல்வம்பலர் படைதலை பெயர்க்கும் மலையுடை காணம் என்னும் காவிரி பூம்பட்டினத்து சேந்தன் கண்ணனின் குறுந்தொகை பாடல் இப்பறவையை பற்றி பேசுகின்றது. தலைமை தாங்கிச் செல்கின்றது ஆண்மான். வறண்டு கிடக்கும் பாலையில் பசியின் மிகுதியால் சிவந்த தாள்களை உடைய அருகம்புல் கதிர்களை தின்ன விரும்புகின்றது அது. ஆனால் கொடிய பசியால் ஆறா காதலோடு புல்லை தின்று கொண்டிருக்கிறது இளமையான கண்களை உடைய மலைப்பசு. அதன் பசியை உணர்ந்து அன்பு கொண்ட ஆண்மான் அதனை உண்ண விடுத்து தன் பசியால் வருந்தியபடி உகாய் மரத்தின் வரி நிழலில் தங்கும். துன்பம் மிகுந்த கொடிய பாலையில் பிற விலங்குகளும் ஒன்றுடன் ஒன்று இவ்வாறு அன்பு செலுத்தி துணையோடு வாழ்கின்றன. பலா மரத்தில் உள்ள பழங்களை தின்கின்றன ஆண் குரங்குகள். சிலை மரத்தால் செய்த வேடர்களின் அம்புக்கு பயந்த இக்குரங்குகள் போர்க்களத்தில் குதிக்கும் குதிரைகள் போல வேகமாக பாய்கின்றன. மலைச்சாரலில் உயர்ந்த மூங்கிலின் கொம்பில் பாய்ந்து பக்க மலைகளை விரைவாக அடைகின்றன. துன்பம் மிகுதியால் சுடுகின்றது பாலை. கதிரவன் மேற்கு வானில் மறைய வணிகர் கூட்டம் அங்கு தங்குவதற்கு இடம் தேடுகிறது. இதனை அறிந்த ஆரலை கள்வரின் மத்தள ஒளி போர்க்களம் போல வெம்மை மிகுந்த பாலையில் மெல்ல மெல்ல பரவுகிறது. அந்த வணிகர் கூட்டம் இதனை கேட்டு அஞ்சுகின்றது. உயர்ந்த கிளைகளை உடையது ஓமை மரம். அதனை தன் கூர்மையான தந்தங்களால் குத்துகிறது அந்த ஆண் யானை. அப்போது கோடை வெப்பம் மிகுதியாக உள்ள பாறைகளை உடைய பக்க மலையில் இடிகள் முழங்குகின்றன. இதனை கூர்ந்து கவனிக்கிறது அந்த யானை. வாடிய மூங்கில்கள் இக்கொடிய பாலையில் எங்கும் காணப்படுகின்றன. ஆழமாக அழுந்தி கிடக்கின்றன பெருங்குன்றங்கள். அவற்றில் ஈச்ச மரங்கள் தழைத்து வளர்ந்துள்ளன. வறண்ட காட்டுப்பகுதியில்
காற்று சுழன்று சுழன்று அடிக்கின்றது. வழியில் பயணிப்போர் புலிக்குட்டிகள் மோதுவதால் அவற்றின் தலையில் சிவப்பு கரை படிந்திருக்கிறது. அவற்றின் வாயெல்லாம் இரத்தம். மாலையில் பெரிய தலையை உடைய புலிக்குட்டிகள் தாம் பதுங்கி இருக்கும் மரத்தின் தூறுகளில் இருந்து மெல்ல மெல்ல நிமிர்ந்து பார்க்கும். இக்கொடிய காட்டில் இண்டங்கொடிகளும் ஈங்கை மரங்களும் தான் உள்ளன. பாலையில் பயணிப்போரை பாலை கள்வர் கொன்று வாழ்வர். காட்டுப்பகுதியோ இலைகள் உதிர்ந்து பட்ட மரங்களோடு காட்சியளிக்கும். மரக்கிளைகளில் குஞ்சினை ஈன்ற பருந்து உணவின்றி வருந்தும். வேப்ப மரங்களின் நிழல்களில் கோடிட்டு நெல்லிக்காயை கொண்டு பாண்டியாடுவர் சிறுவர். நிலம் பிளவுபட இறங்கிய வேரையும் பெரிய கிளைகளையும் உடும்புகள் செறிந்தது போன்ற பெரிய செதில்களையும் உடையது உயர்ந்த விளாமரம். அதன் கிளைகளில் தொங்கும் விளாம்பழங்கள் பச்சை கம்பளம் விரித்தாற் போன்ற பயிர்களில் ஆடப்படாது இருக்கும் பந்துகளை நமக்கு நினைவூட்டுகின்றன. இப்பழங்களை உணவாக கொள்வதற்குரியது கொடிய பாலை காட்டு வழி. சூரியன் மெதுவாய் மறைய மாலை மெல்ல மெல்ல பரவுகின்றது. பிளவுபட்ட மலைச்சாரலில் வன்மையான நிலத்தில் அமைந்த சிறு குடிசையில் அச்சம் மெல்ல மெல்ல பரவுகின்றது. இக்கொடிய வழியில் கற்குழிகளில் கலங்கல் நீர் தேங்கி இருக்கின்றது. இதனை உண்ணச் செய்து இரவில் துறவிகளுக்குரிய துவராடை அணிந்து கையில் அம்பும் வில்லும் ஏந்தி வழிப்பறிக் கள்வர் வழியை நோக்கி காத்திருப்பர். படுசுடர் அடைந்த பகுவாய் நெடுவரை முரம்பு சேர் சிறுகுடி பரந்த மாலை புலம்பு கூட்டு உண்ணும் புல்லன் மன்றத்து கல்லுடை படுவில் கழுடி தந்து நிறைபெயல் அறியா குறைக்கு ஊன் அம்பில் துவர்சை ஆடை செந்தொடை மறவர் அதற் பார்த்து அல்கும் அஞ்சுவரு நெறி என்ற நற்றிணை பாடல் இதனை கூறுகின்றது. ஒன்றோடு ஒன்று சிக்குண்ட வேர்களும் கொடிகளும் உள்ள தூறுகள் முன்புள்ள அழகையெல்லாம் இழந்து வாடி கிடந்தன. உணவின்றி வாட்டமடைந்த பசு கூட்டத்தில் ஒன்றின் மணியோசை மெல்ல மெல்ல எழுகின்றது. பசுமையான கண்களை உடைய யானை தன் காலால் உதைப்பதால் தூசு எழுகின்றது. இப்படி தூசு படிந்த பாழ்நிலத்தில் சிறு புழுதி நிறைந்த பாலையில் செல்வோர் வழிநடை வருத்தம் நீங்க பாறைகள் மிகுதியாக உள்ள சிறு கிணற்றில் நீர் அருந்துவர். பைங்கண் யானை பருத்தாள் உதைத்த வெண்புறக் களரி வெடுநீரு ஆடி சூன்முதல் வருந்திய வருத்தம் பைபய பார் பலி சிறு கூவலின் தனியும். வெண்மையான ஆடையை விரித்தாற் போன்ற வெயில் மிகுதியான கோடைக்காலம். மலைப்பக்கத்தில் வாழும் சென்னாய் வாடி இழைத்த காட்டுப்பசுவை கொன்றது. அது தன் பசி நீங்க தின்ற இறைச்சியின் மிகுதி அவ்வழியே செல்வோர்க்கு உணவாகும். இத்தகைய கொடிய பாலை நிலத்தின் வழியாகச் செல்கின்றான் தலைவன் என்று நினைக்கின்ற தலைவி தன் உள்ளத்தில் மிகவும் வருந்துகின்றாள். பிரிவின் வருத்தம் ஒருபுறம் இறக்க தலைவன் பிரிந்து சென்ற வழியின் வருத்தமோ அவளை வெகுவாக வாட்டுகின்றது. மென்மையான இதழ்களை உடைய மலர்களைக் கொண்டவை கொங்க மரங்கள். இம்மரங்களில் கொத்து கொத்தாக மலர்கள் பூத்துள்ளன. வைகரை காலத்தில் வானத்தில் பூத்துச் சிரிக்கும் விண்மீன்களைப் போல இந்த கொங்க மலர்கள் தோற்றமளிக்கின்றன. இந்த மலர்கள் மனம் வீசும் காட்டு வழியில் கிடின் என்று ஓசை உண்டாக ஒலிக்கும் கம்புடைய வீரவளை அணிந்த மறவர் பிறரை துன்புறுத்தும் கொடுந்தொழிலை செய்வார்கள். அவரோடு ஏற்பட்ட போரில் அஞ்சாது போர் செய்து வெல்லும் ஆற்றல் உடையவனாகிய தலைவன் காட்டு வழியிலே விரைந்து செல்கின்றான். வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கும் மூங்கில்களில் காற்று மோதுகின்றது. இதனால் ஏற்படும் ஓசை தரியிலே கட்டப்பெற்ற யானை வருந்தி பெருமூச்சு விடுவது போல இருக்கின்றது. அத்தகைய காட்டில் கோடை காலம் எப்பொழுதும் நிலையாக இருக்கும். மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த காட்டு வழியில் மலையை நோக்கிச் செல்லும் திங்களை பார்த்து நின்று சிறிது நினைத்து முன் சென்ற முள் போன்ற கூரிய பற்களையும் திலகமிட்ட மனம் கமழும் நெற்றியையும் கொண்ட கலை நிரம்பிய திங்கள்
ஒன்று எம்மிடத்திலும் உண்டு. அத்திங்கள் இப்போது எங்கு உள்ளதோ என்று நினைத்தேன் அல்லவா? அத்திங்கள் முழங்குகின்ற ஓசையை உடைய வெம்மை காற்று வீசுவதால் இலை உதிர்ந்து நிழல் இன்றி காய்ந்த வெறும் கிளைகளாய் நிற்கின்ற மரங்களை கொண்ட கற்கள் விளங்கும் உயர்ந்த மலையின் மீது உள்ளது என்று நினைக்கின்றேன். அந்த காட்டுப்பகுதியிலே மூங்கில் அடர்ந்து காணப்படுகின்றது. அதன் வழியாக வெம்மையான கொடிய காற்று வீச காய்ந்த செடிகள் சுற்றி விளங்குகின்றன. முட்கள் நிறைந்த அடிப்பகுதியை உடைய இலவ மரத்தின் கிளைகளை அதிரச் செய்வதோடு இந்த காற்று அதனை முறியுமாறு செய்கிறது. நீண்ட வழிதோறும் நீரும் நிழலும் இல்லாமல் விரைந்த செலவினை உடைய பெண் யானைகள் தத்தம் கன்றுகளோடு வருந்தி நிற்கின்றன. இத்தகைய கொடிய துன்பத்தை உடையதாக அந்த பாலை விளங்குகின்றது. பெண் யானைகள் பெரிய நகம் உடையவை. அவை தின்னுதல் பொருட்டு மரத்தின் மேலுள்ள பட்டைகளை உரித்ததால் நாரில்லாத வெண்மையான கிளைகளுடன் குரடு போன்ற காய்களும் நீரற்ற பூங்கொத்துகளும் உடையதாக மரங்கள் காட்சியளிக்கின்றன. வெண்பாலை மரம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. அடிக்கின்ற காற்றினால் இலை பலவும் உதிர்ந்து கிளைகளில் காய்த்த நெற்றுக்கள் மலையிலிருந்து விழும் அருவி போல ஒலிக்கின்றன. மெலிந்த இலைகள் நிறைந்தது ஓமை மரம். இத்தகைய மரங்களையும் புலிகளின் நடமாட்டத்தையும் உடையது கொடிய பாலை. பசுமையான காயின் மேல்புறம் நிறம் மாறி சிவந்து பின்பு கருத்து கனியாகி வீழ்கின்றன. இந்த மரங்கள் மிகுதியாக உடைய புழுதி படிந்த நிலமாக பாலை காணப்படுகிறது. இந்நிலத்தில் செல்லும் வழியிலே வருவோரை யானைகள் கொல்ல விரும்பித் திரியும். அவ்வாறு கொல்லக் கருதிய அளவில் பாலை வழியில் எவரும் செல்லவில்லை என்றால் தன்னுடைய சினத்தை எங்கு காட்டும்? பனை மரத்தில் மோதி பின்னர் அடங்கித் திரியும். இப்படிப்பட்ட பாழ்பட்ட பாலை நிலத்தின் வழியில் சென்று ஈட்டுகின்ற பொருள் என்றைக்காவது இன்பம் தருமா? அவ்வாறு இன்பம் தந்தால் இளமையில் அன்பு இன்பத்திலும் அது சிறந்து விடுமா? அங்கனம் இல்லையே. பொருளால் ஏற்படும் வளமை இளமையை விடச் சிறந்ததா? அதுவும் இல்லையே. அன்பின் மிகுதி இளமையில் அனுபவிக்கப்படுவதன்றி முதுமையில் பெற இயலுமா? இளமையை பொருள் ஈட்டுதலில் கழித்தால் பொருளால் வரும் வளமை முதுமையில் இன்பத்தை தராதல்லவா? அதனால் நிலைத்து நில்லா பொருள் மேல் பற்று காரணமாக கொண்டு இன்பத்தை நினையாது விரைகின்ற நெஞ்சமே, நீ உனது செயலை அடக்குவாயாக என்று தலைவன் தன் நெஞ்சத்திற்கு கூறுகின்றான். பாலை நீண்ட பெருவழியை உடையதாக இருக்கின்றது. நீரற்ற நீண்ட வழியது. அதன் வழியாக செல்கின்றான் ஒருவன். அங்கு மராமரத்தின் அழகிய பக்கங்களின் வில்லையுடைய வீரர்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த பாலையில் மலை குகையில் பெரிய நகமுடைய பெண் புலி குட்டிகளை ஈன்றிருக்கிறது. அதனால் ஏற்பட்ட வலியும் பசியும் தீர அதன் கணவனாகிய ஆண் புலி வீரர்கள் இருப்பதைக் கண்டு அஞ்சாமல் தந்தங்களை உடைய ஆண் யானையின் மத்தகத்திலே பாய்கிறது. இத்தகைய கொடிய காட்டு வழியிலே தலைவன் தன் பயணத்தை மேற்கொண்டான். மழை பெய்யாததால் காய்ந்து கிடக்கிறது பாலை நிலம். அந்த பாலையிலே கதிரவன் தன்னுடைய வெப்பத்தை மிகுதியாக பொழிகின்றான். நிலம் பிளவுபடுகின்றது. அதனால் உலகம் வருத்தமடைகின்றது. இந்த பாலை நில வழியில் பொருள் ஈட்டுவதற்காக செல்கின்றார் தலைவர் ஒருவர். அவர் வளையாத கோலாகிய அம்பினால் வளைந்த வில்லை உடைய வழிப்பறிக்கள்வர் வழி நடையில் செல்லும் பயணிகளை கொன்று உயிரை போக்குவார்கள். இறந்த உடல்கள் இலைகளால் மூடப்பெற்று முடை நாற்றம் வீசி கிடக்கும். இவ்வுடல்களை தின்ன வந்த நரிகள் அதன் நாற்றம் தாங்காது அருகே செல்லாது அதனை விலக்கிச் செல்லும். இத்தகைய பாலை நில வழியில் எந்த துன்பமும் இன்றி அவர் மீண்டும் வருதல் வேண்டும். வெப்பம் மிகுதியாக உடையது பாலை. அங்கே நீர் என்பது குதிரை கொம்பாக உள்ள ஒரு நிலை.
இந்த நிலையிலே நீர் உண்ண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு